ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இது இங்கே மெஜாரிட்டியாக நடக்குது. பொண்ணுங்க நிறைய பேருக்கு இது ஏன் வீடுன்னு சொல்லிக்க ஒரு இடமே இருக்காது. பிறந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நாளைக்கு போகிற இடத்துல இப்படி நடந்துக்கோ, அப்போ தெரியும் நாளைக்கு போகிற வீட்டில் இப்படி தான் இருப்பியான்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அப்போது இது நம்ம வீடு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறப்பயே ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் உன் வீட்டில் இருந்த மாதிரிலாம் இருக்காத, இது எங்கள் வீட்டு பழக்கம் அப்படின்வாங்க. மாமியார் வீட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் இது நம்ம வீடு தான் உரிமையாக ஒரு விஷயமும் இண்டிபெண்ட்டாக நம்மளால் செய்யவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்லேயுமே ஒரு சில விஷயத்தில் நமக்கே அவங்க சொன்னால் சொல்லலாலும் நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில சிச்சுவேஷனில் சம்டைம்ஸ் பிரச்சனைகள் நிறைய ஆகிறப்ப இதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, இல்லை இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாதுன்னு சொல்லாமல் சொல்லிடுவாங்க. எப்போ தெரியுமா நம்ம வீடுன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும்? சொந்த வீடோ வாடகை வீடோ பங்களாவோ இல்லை 1RKவோ நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அப்போ தான் இது நம்ம வீடு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். உரிமையாக சொல்லவும் முடியும் இது என் வீடு அப்படின்னு. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணியிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம்.